நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த வைகாசி மாதத்தில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது. வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள், ரொம்ப விசேஷமான நாள். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். 9/6/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகமானது வருது. அதே போல் இந்த வைகாசி விசாகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் வருது. ஒரு சனி பிரதோஷம் பார்க்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 108 சிவாலய தரிசனம் செய்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்னி நட்சத்திர நிவர்த்தி அப்படிங்கிறது முடிகிறது. இந்த வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆகுது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய பூஜையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ஸோ இந்த நாள் நீங்கள் பயன்படுத்தி பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியதை தனியாக செய்தல், அதே போல் முருகப்பெருமானுக்கு செய்கிறத அழகாக நீங்கள் பூஜை செய்தீங்க. ஆனால் ரொம்ப 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 சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் வரக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம், ரிஷபத்தில் வரக்கூடியதை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் சூரியன் மேஷராசிலேருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்போ ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார். அதே போல் ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா புதன் இருக்கார். மிதுனத்தில் ஜாதகத்தில் குரு, மிதுனத்தில் ரிஷப ராசியில் ஜென்ம குரு இருந்தது. இப்போ மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வருது. அடுத்தது கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ஜாதகத்தில் கேது. இப்படி கிரகங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். இதுதான் அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக நிலைகள், கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகத்தை வைத்து தான் இந்த வைகாசி மாதத்தில் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இவங்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள், எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும், எந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயம் போயிட்டு வர்றதுங்கிறது ஒன்று, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று, அதே போல் என்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ அடுத்தது ஆனி, ஆடி, ஆவணி, அப்படி அடுத்தடுத்த மாதங்கள் இந்த கிரக மாற்றங்களால் தசாபுக்தி மூலமாக அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் மாறுபடும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை குறைந்த கட்டணத்தோடு, மிக குறைந்த கட்டணத்தோடு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க. மேஷ ராசி நேயர்களே, வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிய மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது? ராசியாதிபதி அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் ராசியாதிபதி. நட்சத்திராதிபதி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கேது பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான். அதே போல் பார்த்திங்கன்னா யோகாதிபதிகள் அப்படின்னு இருக்குது. யோகாதிபதிகள்னு பார்த்தா குரு பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான். பாதகாதிபதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சனீஸ்வரன். மாரகாதிபதி அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான். இதில் 2 குரு இருக்கார். ஒன்று தேவகுரு, ஒன்று அசுர குரு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவகுரு அப்படிங்கிறது நமது குரு பகவான். அசுர குரு யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான். ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது? பொதுவாக இந்த மேஷ ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்டவர்களை அப்படின்னு சொல்லலாம். அவங்கள எப்பொழுதும் எங்கும் வெளிப்படையாக பேசக்கூடிய மேஷ ராசி நேயர்களே. 2வது, மனசில் உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேச மாட்டேங்க, மனசில் பட்டதை சொல்லிவிடுவீங்க. அது சில பேருக்கு பிடிக்காது, கௌரவமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ இதெல்லாம் இந்த மேஷ ராசிக்கு உண்டான ஒரு பண்பு. ஆனால் உங்கள் ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேஷ ராசி எடுத்துனோன்னா கடந்த 6-7 வருஷமாகவே நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிங்க, நிறையா விஷயங்களை சந்திச்சிங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சில கடன்கள் குறைஞ்சிது. சில கடன்கள் பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள், பணம் வர வேண்டிய பணம் வராமல் இருந்தது. ஸோ சில விஷயங்கள்லாம் கட்டுக்குள்ளே இருந்தது, சில விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சிறிதளவு தைரியமும் நம்பிக்கையும் உங்கள்கிட்ட இருந்தது.
ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எப்படி அதாவது சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேஷராசி பொறுத்தளவுக்கு இருக்குது. ஆனால் கடன் பட்டார் நெஞ்சம் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்லக்கூடிய வரிகளிலே ரொம்ப அந்த கடன் சம்பந்தப்பட்டது சில விஷயங்கள்லாம் இனிமேல் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். பண விஷயங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் இனிமேல் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கும் மனதிற்கும் வந்து பார்த்திங்க உடல்நிலை சம்மந்தப்பட்டதும் சரி, மனநிலை சம்மந்தப்பட்டதும் சரி, நீங்கள் எவ்வளவுக்குள்ள நீங்கள் கவனமாக எவ்வளவுக்குள்ள நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பார்த்து நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் ஜாதகத்தில் நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் செய்யக்கூடிய சில விஷயங்கள், அதே போல் இந்த கிரக பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ குரு பயிற்சி ஆகிருக்கு இல்லையா, அந்த குரு பயிற்சி அப்போ வைகாசி மாதத்துக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு வரும், என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும், ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சில சந்தோஷமான சில விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவத்தில் அவங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். உடல்நிலை பார்க்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதில் நிறைய இக்கட்டான சில சூழ்நிலைகள்லாம் வரும். 1/3 பாகம்னு சொல்லலாம், நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ ரொம்ப வைகாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு மேஷ ராசி மிகுந்த கவனத்தோடையும் எச்சரிக்கையோடனும் இருக்கணும். சில பேருக்கு வேலை மாற்றம் வரும், சில பேருக்கு இடம் மாறி வேலை செய்யக்கூடிய யோகங்கள்லாம் வரும். ஸோ அந்த கரெக்டாக ஒரு சில விஷயங்களை யோசித்து சில விஷயங்களை பண்ணுங்கள். சில பேருக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும், கல்யாண செலவு, ஒரு வண்டி வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம். அதே போல் வந்து ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய, ஒரு சீமந்தம் செய்யக்கூடிய சுப செலவுகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமாக இல்லாமல் இருக்குது. குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். எவ்வளவு குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் ராசிப்படி உங்களுக்கு நல்லது. ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு 100 ரூபா பொருள் வாங்குறதா இருந்தாலும் யோசித்து வாங்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வச்சு போக வேண்டாம். ஏன்னா நிறையா விஷயங்களை எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாச்சு. இனிமேல் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை மேஷராசிக்கு. அந்த அளவுக்கு லைஃப்பில் கஷ்டப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வீடு மனை சுகம் சம்மந்தப்பட்ட கடன் பிரச்சனையிலேருந்து சில பேருக்கு இருந்தவருக்கு சில பேருக்கு எதிர்பாராத பண வரவும் நல்ல செய்திகளும் வரும். சில பேருக்கு வெளிநாடு யோகங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும். அதே போல் கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். வைகாசி மாதத்தில் ரிஜிஸ்டர் பண்ணும்போதெல்லாம், ஒரு நிலம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, ஒரு சில முக்கியமான சில விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுலலாம் ரொம்ப அதிக கவனம் தேவை. ரொம்ப ஒரு ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா செய்யலாமா, எப்படி இன்றைக்கி இந்த இதில் செஞ்சால் நல்லதா அப்படிங்கிறது யோசித்து சில விஷயங்கள் செய்யணும். அவசரப்படக்கூடாது மேஷராசி பொறுத்தளவுக்கு. ஏன்னா நிறையா விஷயங்களை கஷ்டப்பட்டு அனுபவித்து வெளியில் வந்திருக்கீங்க. இதில் வேலை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணமாகாத பெண்கள் எவ்வளோ மன உளைச்சல், திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மேஷராசிக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் வரும். முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமாவாசையும் 3 பௌர்ணமியும் விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது. ஒரு அமாவாசையும் 3 பௌர்ணமியும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். மேஷராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுடைய நல்ல சில விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நிறைய சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். மாணவிகளாக இருக்கட்டும், எதிர்பார்த்த எல்லா சுபகாரியங்களும் சுப விசேஷங்களும் நடக்கும். நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ண வேண்டியது இந்த இதில் ஷண்முகர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். ஷட்கோண தீபம் ஏற்றுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.